நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக். நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 5 அமேசான் கேஜெட் அண்டர் 200 ருபீஸ். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சில அமேசான் கேஜெட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ட்ரெஸ்டிங், அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லான 5 அமேசான் கேஜெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தோட ரேட்டும் அண்டர் 200 ருபீஸ் தான். வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சேஃப்டி கேஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே. பெப்பர் ஸ்ப்ரே பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக என்னங்கிறத சொல்கிறேன். இதோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு எழுதியிருக்குது. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி தான் இருக்குது. எப்படி நம்ம பாடி ஸ்ப்ரே பார்ப்போமோ அதே மாதிரி. பட் இது அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி இந்த பெப்பர் ஸ்ப்ரேனா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களை யாராவது அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்கோசரம் இதை நீங்கள் அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். அவங்களோட மூஞ்சை பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், கண், மூக்கு. ஸோ இதுக்கிட்ட எதுலையாவது ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அவங்களால வந்து அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கரெக்டாக மூச்சு விட முடியாது, எல்லாமே எரியும், கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஸோ அட்டாக் பண்ண வந்தவங்க வந்து ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. நீங்கள் அந்த டைமை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பெப்பர் ஸ்ப்ரே. இதை வந்து மனுஷன் மேலேன்னு இல்லை, ஏதாவது உங்களை அனிமல் அட்டாக் பண்ண வருதுனாலும் அதோட ஃபேஸில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதான். இதே மாதிரி நீங்கள் இதை வச்சு யாராவது அட்டாக் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பர்மனன்ட் டேமேஜும் வராது. இந்தியாவில் பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க லீகல் தான். உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லேடிஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, கைக்குள்ளேயே அடக்கமாக இருக்குது. ஸோ 55 ml தான். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்கள் ஹேண்ட்பேக்லேயே இது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு நம்ம எப்படி வந்து நம்மளோட பாடி ஸ்ப்ரேலாம் ஸ்ப்ரே பண்ணுமோ, ஸோ அந்த மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் ஃபிங்கரை விட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். உங்களை விட்டு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ காட்டுறதுக்கே வந்து ஸ்ப்ரே பண்ணேன், அப்போ உடனே எதுவும் தெரியல. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நானுமே இரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இது ஓப்பன் ஸ்பேஸ் தான், பட் அந்த இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இரும்பல் வந்துருச்சு, அழுகுற மாதிரி ஆகிட்டாங்க. ஃபுல்லாகவே கண்ணில் இருந்தெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஸோ அதனால் முக்கியமான இடத்துல உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதான் ஒரு சின்ன வேண்டுகோள். இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் 145 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்கி வச்சுக்கலாம் அவங்களோட சேஃப்டிக்காக. ஸோ அதான் என்னோட சஜஷன்ஸாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண கேஜெட்ஸில் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 5-in-1 பென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸே வந்து ரொம்ப ப்ரீமியமாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பென் மாதிரி தான், நார்மலாக ஒரு பென் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா இது பென் மட்டும் கிடையாதுங்க, இதை வச்சு 5 விஷயம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே 2 பட்டன் இருக்கா, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலான டார்ச் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து டார்ச் ஆன் ஆகும். ஸோ இன்னொரு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லேசர் லைட் வந்து வரும். இந்த லேசர் லைட்டை வந்து தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான லேசர் லைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பில்டிங் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கில் நான் வந்து அடித்தனாலும் இதிலேருந்து கரெக்டாக அந்த லேசர் லைட் வந்து பாஸ் ஆகுது. பில்டிங் மட்டும் இல்லை, தென்னை மரத்து மேலேயே நான் அடிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும், தென்னை மரத்திலே தெரியுது. அந்த அளவுக்கு இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. இது 2 விஷயம் தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் பெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி மேலே இருக்க கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எழுதலாம். ஸோ அதே கேப்பை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி வந்துடும். நீங்கள் எதாவது ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது மட்டும் தானே கேட்டிங்கன்னா, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பில் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன பொருள் ஏதாவது நீங்கள் எடுக்கணும்னா இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து பேட்டரியில் தான் ரன் ஆகுது. ஸோ இதை வாங்கக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 3 பேட்டரி கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே 3 பேட்டரி போட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா LR14 அப்படிங்கிற ஒரு பட்டன் செல் தான். ஸோ 6 பேட்டரி ஒட்டுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, பேக்கப்புக்கு 3 இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். 5-in-1 பென்னோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் 299 ரூபான்னு எம்ஆர்பி போட்டிருக்காங்க. அவ்வளோக்கெலாம் நான் வாங்கலைங்க. அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா 174 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் ஷேப் ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட். பேரை கேட்டோடனே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சென்சார் லைட்டுங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மஷ்ரூம் ஷேப்பில் வந்து 3 இது இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இது ப்ளக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்க்குற ப்ளக் தான். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் மாதிரி ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விதமான லைட்டு, நார்மல் லைட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ளக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா இது லைட் எரியாது. நார்மலாக வந்து வெளிச்சம் இருக்கக்குள்ளே, ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் இல்லாதக்குள்ளே இது ஆன் ஆகிடும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ டே டைமில் இதை சொருவி சுவிட்ச் போட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ நைட் டைம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இதோட வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் கலர் கலராக 3 கலரில் லைட்டு மாறி எரியும். இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ வந்து என் ரூம் லைட் ஆனில் இருக்குது. ஸோ அதனால வந்து இது வந்து ஆன் ஆகலை. ஸோ என் ரூம் லைட்டை நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா உடனே இது ஆன் ஆகிடும். அதை ஆன் பண்ணேன் அப்படின்னா உடனே இது வந்து ஆஃப் ஆகிடும்.
இது எதுக்கு அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் எந்திரிச்சு போய் சுவிட்ச் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நைட் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் கையை வச்சு அந்த சென்சாரை மறைச்சிங்க அப்படின்னாலே தெரியும் இந்த சென்சார் மூலமாக தான் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இந்த சென்சாரை நம்ம மறைச்சோனாலும் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப வெளிச்சம் இல்லைனாலும் வந்து சின்ன ரூமுக்கு வந்து நம்ம நைட் லேம்பாக யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹175 அமேசானில் சேல் பண்ணுறாங்க. 4வதா பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா என்கிரேவ் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக இதை நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பென்னு இல்லை ஒயிட்னர் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த பெயிண்ட் ஒயிட்னர், அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க டிப் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து 2 பேட்டரி நீங்கள் உள்ளே போடணும், AA பேட்டரி. இந்த AA பேட்டரி நீங்கள் வாங்கக்குள்ளே அவங்க கொடுக்க மாட்டாங்க. பட் நார்மலாக நம்ம கடையிலே வாங்கி போட்டுடலாம். இந்த எவ்ரிடே இந்த மாதிரி செல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி செல் வாங்கி 2 போட்டிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பட்டனை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க டிப் வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நின்றுடும். இது பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு பென் மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட பொருள் வந்து தொலையாமல் இருக்கிறதுக்கு, அது உங்களுக்கு தான் தெரியறதுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் பேர் எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து மெட்டல், வுட்டு எதில் வேணால் பேர் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மெட்டலில் வந்து என்னோட பேர் பூன்னு எழுதுறேன். ஸோ இது வந்து எழுதாது, இது வந்து அப்படியே அதை இடத்த சுரண்டுது, அப்படியே செதுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பூன்னு எழுதிடுச்சு. இதே மாதிரி வுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூடெக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் இதை கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா இது அப்படியே செதுக்கிறோம். இது வந்து பர்மனன்ட் மார்க்கர் மாதிரி கிடையாது. பர்மனன்ட் மார்க்கரை அழைச்சிடலாம், பட் இதை அழைக்க முடியாது. ஏன்னா இது வந்து செதுக்குது, அப்படியே சுரண்டுது. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த செம்பு குடம், இந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கக்குள்ள பேர் எழுதி வாங்கிட்டு வருவாங்க. அதை வந்து உளியை வச்சு செதுக்குவாங்க அந்த பேரை. எதுக்குன்னா வந்து தொலைஞ்சு போயிடக்கூடாது, இல்லை மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுது. பட் அந்தளவுக்கு ப்ரொஃபஷனல் இல்லைனாலும் இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஐ ஹேவ் மை ஓன் ஃபாண்ட். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த டிப் இருக்குல்ல, அந்த யூஸ் பண்ணுற அந்த டாப், அது வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மெண்ட் டிப்பும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹179 வந்து அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான். ஸோ வாலெட் நிஞ்சா அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து 18-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் கிரெடிட் கார்டு டூல். ஸோ இதே மாதிரி ஒரு கேஜெட் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் 11-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் கிரெடிட் கார்டு டூல்ன்ட்டு. பட் அதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் அதில் இல்லை, அதில் இருக்கிற ஆப்ஷன் இதில் இல்லை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒரே ஒரு கேஜெட்டை வச்சு 18 டிஃப்ரெண்ட்டான விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையுமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரூ டிரைவரு, அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம், பாட்டில் ஓப்பனரு, கேன் ஓப்பனரு, ஸ்க்ரூ டிரைவர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சைஸ் இருக்குல்ல. ஸோ அந்த சைஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரூலர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இன்ச்சும் இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்க்ரூவை கழட்ட முடியும். இப்போ நான் கண்ணு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலகையில் அடிச்சிருக்க ஸ்க்ரூவை வந்து கழட்டி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கொஞ்சம் நேரம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக கழட்டிட முடியும். இன்னொன்று, இந்த ஷார்ப்பாக அந்த சைடில் இருக்கிற ஒரு சின்ன டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் இருக்குல்ல உங்களோட கிளாஸ், ஸோ அதில் இருக்க அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 18 டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கிரெடிட் கார்டு டூலை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கனால. வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹163 அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஓகேங்க, நீங்கள் இப்போ இந்த 5 கேஜெட்ஸோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 5 கேஜெட்ஸில் உங்களுக்கு எந்த கேஜெட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே, அது மட்டும் இல்லாமல் அந்த 5-in-1 பென். ஸோ இது ரெண்டும் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்னவோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ நல்லா இருக்குது, 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.